இந்த துருவ இரவு குறித்த செய்தி கரெக்டா சொல்லணும்னா இதுதான். அதாவது துருவ இரவு காலங்கள்ல வந்து சூரிய ஒளி முழுமையா இல்லாததுனால, உட்கியாக்விக் போன்ற அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு பல முக்கியமான சுகாதார விளைவுகள் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சுகாதார குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பர்ட்டிகுலரா வைட்டமின் டி குறைபாடு வந்து அங்க வந்து அந்த பகுதி மக்களுக்கு மிக ஒரு முக்கியமான பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் மேல பட்டா தான் அது விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும். சூரியன் அதுவும் படவே இல்ல. அதுவும் 64 நாட்களுக்கு படல அப்படின்னா, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானம், அந்த எலும்பு, அந்த விஷயங்கள்லாம் என்னத்துக்கு ஆகுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு அறிவியலாளர்கள் மற்றும் மருத்துவ அந்த டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரிய ஒளி வந்து தோல் மீது படும்போது தான் உடலுக்கு தேவையான விட்டமின் டி வந்து உற்பத்தி செய்யப்படுது. உடம்பு தன்னைத்தானே அந்த வைட்டமின் டிய வந்து உற்பத்தி செய்யும். எப்ப? சூரிய ஒளி உடம்புல படும் பொழுது. ஆனா அந்த 64 நாட்களுக்கு சூரிய உதயமே இல்லாததால, அந்த உற்பத்தி முற்றிலுமா நின்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உற்பத்தியே நடக்காது. டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். அப்ப இதோட விளைவுகள் இன்னும் பயங்கரமால இருக்கும். இன்னும் தீவிரமால இருக்கும். இத எப்படி அந்த பகுதி மக்கள் வந்து ஹேண்டில் பண்றாங்க? சமாளிக்கிறாங்க? அந்த விட்டமின் டிக்காக அவங்க என்ன மாரியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க? அல்லது மெடிசினா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிற ஒரு கேள்விக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு அந்த எலும்பு பகுதிகள் வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அ நோய் எதிர்ப்பு சக்திய வந்து குறைக்கும். பர்ட்டிகுலரா நாள்பட்ட வலிக்கு வந்து அது வழிவகுக்கும்.